அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சீனாவிலிருந்து புதிய ராட்சச பாண்டா கரடி ஜோடியை மலேசியா பெறவிருக்கின்றது. ராட்சச பாண்டா கரடிகள் பாதுகாப்பு தொடர்பான அனைத்துலக ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் இரு நாடுகளுக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதே அதற்கு காரணம். புத்ராஜயாவில் அப்புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்ட நிகழ்ச்சியில் மலேசியா சார்பில் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஹமாட் பங்கேற்றார். மலேசியாவுக்கு 3 நாள் பயணமாக வந்திருந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இருவர் முன்னிலையில் அந்த ஒப்பந்தம் பரிமாறப்பட்டது. இந்த பாண்டா கரடிகள் பரிமாற்ற திட்டமானது மலேசியா சீனா இடையிலான ஆழமான நட்பின் அடையாளமாகும். விலங்குகள் பாதுகாப்பு திட்டங்களின் அவசியத்தையும் விழிப்புணர்வையும் இது அதிகரிப்பதாக அமைச்சர் சொன்னார். இதற்கு முன் 2012ஆம் ஆண்டு கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி சீனாவிடமிருந்து மலேசியா 2 ராட்சச பாண்டா கரடிகளை பெற்றது. அவை தேசிய மிருகக்காட்சி சாலையில் உள்ள சரணாலயத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அந்த 10 ஆண்டு காலத்தில் 3 குட்டிகளையும் அவை ஈன்றெடுத்தன. ஒப்பந்தப்படி காலக்கெடு முடிந்ததும் அவை சீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.